அங்கெல்லாம் ஒன்றும் நம்மளை பொறுத்தவரை எந்த பிரச்சனையுமே இல்லை சார். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. நாங்கள் வந்து முந்தானத்து அங்கேருந்து கிளம்பினோம், சாட்டர்டே கிளம்பினோம். அதுக்குள்ளே இந்த மாதிரி சமாச்சாரம் சொன்னோன்னு எங்களை கொண்டு ரூமில் தங்க வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக கம்ஃபர்டபுளாக வந்து நீங்கள் மத்தியானம் எங்களை கூட்டிட்டு சேஃபாக கூட்டிகிட்டு வந்து இறக்கி விட்டாங்க. நம்மளை பொறுத்தவரையும் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இருந்த ஏரியாவில் எந்த பிரச்சனையும் இல்லை சார். என் பேர் ரங்கன்னு பேர். நானும் ஒய்ஃபும் போய் அங்கே வந்து துபாய் சுற்றி பார்க்கறதுக்கு போனோம். என்னோடய ஒய்ஃபோட தங்க வீட்டுக்காரங்களாம் அங்கே இருக்காங்க. அவங்கள போய் பார்க்கறதுக்கு போயிட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். கிளம்புற டயத்தில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்தோடனே கவர்மெண்ட் அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஹோட்டலில் முன்னாடி தங்க வச்சுட்டாங்க. மத்தியானம் சொன்னாங்க இன்றைக்கி ஃப்ளைட்லாம் போகுது. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 6 ஃப்ளைட்டு போயிடுச்சுங்க. சென்னை, பெங்களூரு, ஹைதராபாடு, கல்கட்டா, பாம்பே, டெல்லி 6 ஃப்ளைட் அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு. நான் சென்னை ஃப்ளைட்டில் வந்தேன். துபாய் ஏர்போர்ட்டில் எங்களுக்கு வந்து அவ்வளோ அழகாக ஆர்கனைஸ்டாக எங்களை வந்து ஏர்போர்ட்லேருந்து வெளியில் ஏற்றினோம். பஸ் எல்லாம் வெளியில் வரிசையாக நிற்க எங்களெல்லாம் ஒரு பஸ் தான் ஏற்றி அவங்களாம் எங்கே இருந்த ஹோட்டலில் புக் பண்ணியிருந்தாங்க. எங்களை ஒரு நல்ல ஹோட்டலில் தான் அங்கே இது பண்ணி ரொம்ப நல்லா கவனிச்சிட்டாங்க. அங்கே நாங்கள் வெளில வர நிறைய பேர் பேக்கெட்ஸ், சாப்பாடு பேக்கெட்டோட சாண்ட்விச், வாட்டர் அதெல்லாம் கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா கவனிச்சிட்டாங்க. இங்கே வந்ததை கரெக்டாக ப்ராம்ப்டாக எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது ஹோட்டலுக்கு. நாங்கள் உடனே கிளம்பி இங்கே ஏர்போர்ட்லேயும் சரி ரொம்ப நல்லா எங்களை ஏற்றி விட்டாங்க. துபாயிலேருந்து இன்னைக்கு தான் ரிட்டர்ன் பண்ணுறோம். 3 நாள் துபாயில் இருந்தோம். ஹியரிங் நிறைய எக்ஸ்ப்ளோஷன்ஸ் இருந்தது. பட் இட் வாஸ் ஆல் அபவுட் அந்த இன்டர்செப்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால ரொம்ப பயமாக இருந்தது. அதாவது காதில் கேட்டுகிட்டே இருக்கும். எல்லாரும் மேலே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம மேலே தான் விழுந்துருமோன்னு பார்த்துட்டே இருந்தோம். ஸோ எப்போ வேணா இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்போது 3 நாள் அந்த மாதிரி இருந்தது. சனிக்கிழமை வந்தேன்னா இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு டியூஸ்டே இல்லையா, அன்றைக்கி சனிக்கிழமை வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. ஒன் நைட்டெல்லாம் ஸ்கையில் பார்த்தோன்னா லைட்ஸ், யூல் சி லைட்ஸ். ஸோ பயமாக இருந்தது. பட் ஹோட்டலில் நல்லா பார்த்துட்டாங்க. ஆனால் எமிரேட்ஸ் டிட் a great job taking care of us. I'm only wishing and praying நிறைய பேருக்கு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக லைக் அவங்களும் they should get their flights and come back home to their family. My prayers for all of them. நல்லா பார்த்துட்டாங்க. அதாவது ஏர்போர்ட் ஸ்டாஃப்லேருந்து எவ்ரிபடி they took care, good care.